என் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு கல்யாணம், நான் போறேன். எனக்கு சோறு வைங்கிறாதீங்க சேர்த்து. அப்படியே ராதிகா, சரி சரி. மர்மல, நானும் போயிட்டு வரேன் கல்யாண வீட்டுக்கு. சரிங்க தே, அப்ப எனக்கு மட்டும் தான் சோறு வாங்கிக்கிடுதேன். ரசமும் முட்டை அவியலும் வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ 2 பேரும் கல்யாண வீட்டுக்கு போறாவளா? பாட்டு பாட்டு பாட்டு. நாக்குக்கு ருசியா நல்லதா ஏதாவது செய்து திங்கணும். என்ன ஒரு நல்ல வாசனை. எம்மா, பொரோஸ்ல இருந்து அந்த வாசனை வருதுன்னு நினைக்கேன். பாப்பா போய் பாப்போம். என்ன ராதிகா, கல்யாண வீட்டுக்கு போலியா? இங்க வந்து நிக்க. அது இருக்கட்டா, நீ கோழி குழம்ப கொதிக்கி. ஆமா ராதிகா, நீங்க கல்யாண வீட்டுல சாப்பிடுதேன்னு சொல்லிட்டியோ. சரி, எனக்கும் நாக்கு ருசியா சாப்பிடணும்ல, அதனால ஒரு கோழியை வாங்கி குழம்பு வச்சுட்டேன். ஆமா, உன் உயிர் தோழிக்கு கல்யாணம் எல்லாம் போகலையா? என்னன்னு சொன்னியா? உயிர் தோழியா? அவ கல்யாணமா முக்கியம் எனக்கு. இங்க ஒரு கோழி எனக்காண்டி உயிர் கொடுத்து தக தக தகன்னு கொதிச்சுட்டு கிடக்க பத்தியலா, அதுதான் எனக்கு முக்கியம். முதல்ல கோழி குழம்பு ஊத்துங்க, சோத்த போடுங்க, திங்கிட்டுனா. ஆமா மர்மல, உயிர் தோழியை விட உயிர் கொடுத்து கோழி தான் முக்கியம். ஏமா என்ன பேசுதான்னு ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேப்போம். ஏமா, அக்கவுண்ட்ல ஒரு 3000 ரூபாய் அனுப்பியிருக்கேன். மெசேஜ் வந்துட்டான்னு பார்த்து சொல்லுங்க. அட பாவி மக்கா, அம்மைக்கு 3000 அனுப்புதாளா மாசம் மாசம்? என் மவன் வரட்டும், இன்னைக்கு அவளா நானான்னு பாத்துருதேன். எல சின்னத்தர, உன் அருமை பொண்டாட்டி அவ அம்மா கறிக்கு மாசம் மாசம் 3000 அனுப்புதாளா, உனக்கு தெரியுமால? ஆமா, அதுக்கு என்னமா தெரியும்? இல்ல பைத்தியக்காரி ஒருத்தி இங்க இருக்கேன்னு நினைச்சிட்டு நீ உன் பொண்டாட்டி நடக்கல. ஏமா, உனக்கு இப்ப என்னதாம்மா பிரச்சனை? ஓஹோ, பத்த வைக்க ஆரம்பிச்சாச்சு அந்த மாமியாரு. அம்மா, தங்கச்சி உனக்கு ரூபா அனுப்புதாள்ல? 4000 ரூபாய் கிட்ட அனுப்புவா. யாம்ல ஏழை பக்காத தங்கச்சியே அவ மாப்பிள்ளை கிட்ட இருந்து வாங்கி 4000 உனக்கு அனுப்புதா. அப்போ வேலை பார்க்க என் பொண்டாட்டி 3000 ரூபாய். அவளை பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி விட்ட அம்மா அப்பாவுக்கு ஒரு 3000 கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? முதல்ல அதை சொல்லு. இது என்ன நியாயமா சொல்லு?